போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும். கவனிச்சிங்களா? ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. வாசிங்க. என் மக்களின் அவையில் அவர்கள் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டாங்க. போலி இறைவாக்கினர்கள் இருக்கவே கூடாது. அவ்வளவுதான். அம்மா அடுத்ததுமா. சோ காட்சி பத்தி இன்னொன்று சொல்லிடுறேன். எரேமியா 9வது வசனம் வாசிங்களா? நீங்க 9வது வசனம் வாசிங்களா? அது வேண்டாம், அது வேண்டாம். அடுத்தது நம்ம அதெல்லாம் அப்புறம் வீட்டில் வாசிக்கலாம். எரேமியா 23வது அதிகாரம் யாராவது எடுங்க. எரேமியா 23. இந்த ஃபுல் அதிகாரமும் பொய் காட்சி பற்றி தான் இருக்கு. சில பேர் பொய்யா காட்சி காணுவாங்க. காட்சிங்கிறது கடவுள் கொடுக்கறது வேற, சாத்தான் கொடுக்கறதும் இருக்கு. கடவுளும் கொடுப்பாரு. யார் கொடுப்பா? சாத்தானும் கொடுப்பான். அப்ப இது கடவுள் கொடுக்கிற காட்சியா சாத்தான் கொடுக்கிற காட்சியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப இருக்குது பைபிள். வாசிங்கம்மா. எரேமியா 23வது அதிகாரம் 16வது வசனம். யாராவது ஒருத்தர்மா, யாராவது ஒருத்தர். உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும். வீண் நம்பிக்கை கொடுக்கும் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அப்படின்னு அர்த்தம். பாவத்தை குறித்து பேசல, பாவ அறிக்கை செய்ய சொல்லல. சும்மா நீங்க போய் உட்கார்ந்த உடனே உனக்கு வீடு கிடைச்சிரும், உன் அக்கௌண்ட்ல இப்ப 10 லட்சம் ரூபாய் ஆண்டவர் போடுறாரு இல்லையா? வீண் நம்பிக்கை கொடுக்கும் எந்த இறைவாக்கினருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள். தெளிவா இருக்கு பைபிள். அம்மா வாசிங்கம்மா. அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, மாறாக தங்கள் உள்ளத்து கற்பனையே. சும்மாவே ஒருத்தர் அக்கிரமக்காரனை பார்த்து நீ நல்லா இருப்ப, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லாத. அக்கிரமக்காரங்கிட்ட என்ன சொல்லணும்? நீ அக்கிரமம் பண்ணாதேன்னு சொல்லணும். கரெக்டா? அக்கிரமம் பண்றவனை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. அக்கிரமம் பண்றவனை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? உன் அக்கிரமத்திலிருந்து வெளியில வான்னு சொல்லணும் இல்லையா? சும்மா அக்கிரமக்காரங்கிட்ட ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார் சொல்லக்கூடாது. பணத்துக்காக பேசாத. வாசிங்கம்மா. ஏற்கனவே அக்கிரமம் பண்றவங்க கிட்ட போய் உங்களுக்கு இனிமேல் எந்த தீமையும் நேராதுன்னு சொல்லாத. நீ இதயத்துல நீ நல்லா இல்ல, உனக்கு தீமை நேரிடும், அதனால அதை விட்டு வெளியில வான்னு தான் எச்சரிக்கை சொல்லணும். அப்ப தப்பு செய்யறவங்க கிட்ட தப்ப சுட்டி காட்டாம நீ நல்லா இருப்ப, கடவுள் ஆசீர்வதிப்பாருன்னு வீண் நம்பிக்கை பிரச்சாரம் செய்யாதே. கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை?